நான் செய்கிறேங்க, என்ன செய்யணுங்க அப்படின்ட்டு எடுத்து கொடுத்த காரியம் எல்லாமே என்ன தொட்டு கொடுக்குறீங்களோ அவங்க நல்லா இருப்பாங்க. எனக்கு அவ்வளோ இல்லைங்க, ஆனால் அவங்க சூப்பராக வந்துடுறாங்க. நம்ம கூடயே தான் இருந்தாங்க, டாப் மோஸ்ட்டுக்கு வந்துட்டாங்க, ஒரு பொசிஷனுக்கு வந்துட்டாங்க, பொருளாதாரம் மேம்படுது, நமக்கு சில விஷயங்கள் தடையாயிருது. இருக்கிறவங்களும் இருக்காங்க, மற்றவங்க இல்லை அப்படின்னா கிரக அமைப்புன்னு அர்த்தம். அப்போ ரிஷபத்துக்கு எந்த ஒரு விஷயமும் பொறுமையாக கேட்கறது, தலையை எப்படி ஆட்டி ஆட்டி கேட்டுக்கிறது. அவங்க நடையை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் வேறு மாதிரி உடம்பு அப்படி ஆட்டி தலையாட்டி தான் நடப்பாங்க. நம்மளோட விஷயம் தான் அந்த ராசியை வச்சு சொல்லிடலாம், முகத்தை பார்த்தே சொல்லிடலாம். அந்த ரவுண்டு ஃபேஸ் இருக்குங்க, அந்த கண்கள் அவ்வளோ அழகாக இருக்கும், 2ஆம் இடம் இல்லைங்க. அதனால் அந்த மாதிரி ஒரு முக அமைப்போட சில விஷயங்கள் அசைவுகளோட பேசக்கூடியவங்க இந்த ஆக்டிவிட்டீஸில் நிறைய காட்டுவாங்க. எந்த ஒரு துறையில் இருந்தாலும் அதில் ஒரு எக்ஸ்ட்ரானரி அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு அந்த ஒரு முன்னாடி இருக்கக்கூடிய தன்மை உங்ககிட்ட இயற்கையிலேயே இருக்கும். நல்லா பேசக்கூடிய அமைப்பு, நிறைய விஷயங்களை சிந்தனை நல்லா சிந்திக்கக்கூடிய அமைப்பு, மற்றவங்களையும் நல்லா சிந்திக்கக்கூடிய தன்மையை இவங்க சொல்லி கொடுப்பாங்க. ஒரு குருவாக இருந்து சொல்லி கொடுப்பாங்கன்னு வச்சுங்களேன். அந்த மாதிரி வழிகாட்டக்கூடிய, ஏன் இதெல்லாம் இத்தனை சொல்கிறேன்னா அந்த நட்சத்திரம் கொஞ்சம் பாருங்களேன். கிருத்திகை 3 பாதமும் அருமையாக அதில் இருக்கும். ரோகிணி 4 பாதம், சந்திரனுடைய ரோகிணி 4. கிருஷ்ண பகவான் யாருங்க? ரோகிணி தான். பெண்கள் சீக்கிரமா வசப்படுவாங்க. ஆண்களா இருந்தாலும் பெண்களா இருந்தாலும் பெண்கள்கிட்ட ஒரு நட்பு வச்சுக்கிறது. ஏன்னா சந்திரன் சுக்கிரன் இவங்களுக்கும் அவங்களுடைய நட்பு வட்டாரத்துக்கும் நல்ல ஒரு பேர் அமையக்கூடிய அமைப்பும் உண்டு.